அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம கார்த்திகிட்ட காதலை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம ரேவதி சந்தோஷமா ரோகிணிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொல்ல போறதுக்கு முன்னால நம்ம ரேவதிக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது தன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் கார்த்திக் தான் அப்படின்னு தெரிய வந்தது. அது வேற லெவல். அந்த சாமுண்டீஸ்வரி அதை தெரிஞ்சவொடனே அப்படியே அதிர்ச்சியாகி போனாங்க. இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் பொண்ணை 4-5 ரவுடி பசங்க துரத்திட்டு போனாங்க. அப்போ நம்ம கார்த்திக் அந்த பொண்ணை அவங்ககிட்ட மீட்டு வாங்கம்மா உங்ககிட்ட உங்க வீட்டுல விட்டுறதேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாரு. அப்போ அந்த பொண்ணை கொண்டு வீட்டுல விட போயில அங்க பார்த்தா நம்ம ரேவதிக்கு தலையில அடிபட்டு இருக்கும் போது ஆபரேஷன் பண்ண டாக்டர், அதாவது அந்த டாக்டர் என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, உங்க ஒய்ஃப் ரேவதி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா உங்களுக்கு இவங்களை தெரியுமா, இவர் தான் ரவுடிட்டு நீ காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னோன்னே, என்னமா சொல்ற அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஆமாமா அந்த தம்பியை எனக்கு தெரியும். அதாவது இவங்க ஒய்ஃப் தலையில அடிபட்டு பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க, தன் புருஷனையே அவங்க மறந்துட்டாங்க. அதாவது இதை சாதகமா பயன்படுத்திய சந்திரகலா என்னைய பொய் சொல்ல சொன்னாங்க, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படி இப்படின்னுக்கிட்டு. நானும் அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டேமா. இப்போ எனக்கு தெரியுது உன்னைய இந்த ஆபத்துல இருந்து அந்த பையன் காப்பாத்திருக்கான். அதாவது ஏன்டா அப்படி பண்ணோன்னு எனக்கு தப்பா தோணுதுமா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு உடனே ரேவதியை போய் சந்திக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எங்க அம்மா சொன்னாங்க உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டா, நீங்க ஏற்கனவே தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டீங்க, கார்த்திக் தான் உங்க புருஷன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரேவதி அப்படியே துடிச்சு போனாங்க அந்த இடத்துல. அதாவது பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்ச சாமுண்டீஸ்வரி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கரையில பார்த்து அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க. தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.